உலகெங்கிலும் பரவி வாழ்கின்ற நாம் தமிழர் கட்சியின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவம் தான். குறிப்பா அதன் சீமான் தம்பிகளுக்கும் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு தான் நடந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னம் தொடர்பான வழக்கானது இன்று உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒரு வழக்கா அரசியல் அரங்குல பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதுவரை உச்ச நீதிமன்றமானது இது போன்ற ஒரு சின்னம் தொடர்பான எந்த ஒரு வழக்கையும் சந்தித்தது கிடையாது. முதைய நாம் தமிழர் கட்சியானது மிகப்பெரிய சட்ட போராட்டங்களுக்கு பிறகு இந்த சின்னம் தொடர்பான ஒரு வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று தங்கள் வாதத்தை முன்வைத்து அந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும் வகையில் வாதாடி வெற்றி பெற்றிருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். இது சம்பந்தமா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். என்ன நடந்தது உச்ச நீதிமன்றத்தில்? விவசாய சின்னம், இந்த விவசாய சின்னத்தையும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு நெகமும் சதையும் சார்ந்த ஒரு அமைப்பு போலதான் நம்ம கருத வேண்டும். ஏன்னா நாம் தமிழர் கட்சியின் கொள்கைக்கு நாம் தமிழர் கட்சி முன்வைக்கின்ற கோட்பாட்டிற்கும் மிகவும் பொருத்தமாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட ஒரு சின்னம்னு பாத்தீங்கன்னா அது விவசாய சின்னம் தான். முதல்ல இது விவசாய சின்னமான்னு கேட்ட விவசாய சின்னம் கிடையாது, கரும்பு விவசாயி என்ற பேர்ல தான் வந்துச்சு. ஆனா சீமான் தம்பிகளும் பெரும் முயற்சியால இந்த கரும்பு விவசாயியை விவசாயி என்று தமிழ்நாடு மக்களில் பெரும்பான்மையினருக்கு கொண்டு சென்று அதன் மூலம் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 30 லட்சம் வாக்குகளை வாங்கியது. அது மட்டும் இல்லாம 2019 தொடர்ச்சியாக 6 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இந்த விவசாய சின்னத்தை பயன்படுத்தி தான் தேர்தலை போட்டிட்டு வருகிறது. ஆனால் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் வர இருக்கின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னமானது ஒதுக்கப்படாம கர்நாடகாவை சேர்ந்த புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு தமிழ்நாட்டு அளவுல நாம் தமிழர் கட்சியினருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா இந்த விவசாய சின்னம் ஒதுக்கீடு. ஏனென்றால் இந்த விவசாய சின்னம் பெருவாரியான மக்கள் கிட்ட இது நாம் தமிழர் கட்சியோட சின்னம், சீமானின் சின்னம் என்று போய் சேர்ந்துருச்சு. அப்படி இருக்க சமயத்துல இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டு ஒரு மிகப்பெரிய கணிசமான வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தமிழ்நாட்டுல ஆகிடுவாங்கன்னு நினைச்சு கொண்டிருக்க நேரத்துல தான் இந்த சின்னத்தை புடுங்கி தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை அளிச்சது. ஆனா இந்த சின்னத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமானுக்கும் சீமானின் தம்பிகளுக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்னம்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவர்கள் பெரும்பான்மையானவர் வைக்கின்ற கருத்து அண்ணன் வடிவேலு பாணியில சீப்பை திருடிட்டா கல்யாணம் நின்றுமா அப்படின்ற எண்ணத்துலதான் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி தம்பியும் இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் இது போல ஒரு நிகழ்வு இனி வரும் காலங்கள்ல எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு அரசியல் அமைப்பிற்கும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் டெல்லி உயர் நீதிமன்றத்தோட கதவை தட்டினாங்க. அங்க தங்களுடைய வாதத்தை முன்வைத்தார்கள். ஆனால் அதை எடுத்துக்கொள்ளவில்லை டெல்லி உயர் நீதிமன்றம். அதை நிராகரித்துட்டு இதை தொடர்ந்து டெல்லியில் உள்ள உச்ச நீதிமன்றத்தை தங்களது வாதத்தை முன் வச்சாங்க. உச்ச நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும் என்று அணுகியிருந்தார்கள். அது சம்பந்தமா இன்னைக்கு வழக்கானது உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தது. பொதுவா உச்ச நீதிமன்றம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத, இதுல தீர்வு காண முடியாத அப்படின்ற ஒரு வழக்குகளை ஏத்துக்காது. நியாயமான அடிப்படை காரணங்களும் முகாதாரணமும் இருந்தால் மட்டுமே ஒரு வழக்கை எடுத்துக்கொள்ளும். அப்படி நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர்கள் இந்த விவசாயம் சின்னம் சம்பந்தமான கோரிக்கைகளை உச்ச நீதிமன்றத்தில் வைத்தபோது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகள் இந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு இது தொடர்பான விசாரணையையும் முன்னெடுத்திருக்காங்க. தேர்தல் ஆணையம் இது சம்பந்தமாக 24 மணி நேரத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிச்சிருக்காங்க. அதுல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர்கள் தேர்தல் ஆணையத்தின் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க. தேர்தல் ஆணையம் சம்பந்தமே இல்லாம ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி என்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தை வேறொரு கட்சிக்கு வழங்கியிருக்கு. ஆனால் இதே தேர்தல் ஆணையத்தின் அந்த எலெக்ஷன் சின்னம் தொடர்பான விதிமுறைகள்ல ஒரு கட்சி ஒரு சின்னத்தை, அதாவது ஏற்கனவே பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற சின்னத்தை பெற வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் ஐடி சமர்ப்பித்திருக்க வேண்டும். கடைசியாக போட்டியிட்ட தேர்தல்ல 1% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றிருந்தால் அந்த கட்சிக்கு அந்த சின்னமானது மீண்டும் ஒதுக்கலாம் என்ற நடைமுறையும் தேர்தல் ஆணையத்தின் சின்னம் சம்பந்தமான விதிமுறைகள்ல இருக்கு. அதனாலதான் நாம் தமிழர் கட்சி இந்த சின்னம் வாங்குவதற்கு இவ்வளவு வேகத்தை காட்டவில்லை. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி கடந்த 6 தேர்தலாக இதே சின்னத்தில் பயணித்து வருகிறது. 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஐடியும் ஃபைல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 6-7% வாக்குகளை நாம் தமிழர் கட்சி இந்த சின்னத்தில் போட்டியிட்டு வாங்கியிருக்கு. அதன் அடிப்படையில் எப்படி இருந்தாலும் இந்த விவசாய சின்னமானது மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கே தான் ஒதுக்கப்படும் என்று இருந்ததால் நாங்க இது சம்பந்தமா பெரிய முயற்சி எடுக்கவில்லை. இதுல நாங்க அசால்ட்டா இருந்துட்டோம்னு கூட சொல்லியிருக்காங்க. இதை ஏத்துக்கிட்ட நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதன் அடிப்படையில் இந்த சின்னமானது இன்னொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது,
ஏன் மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னத்தை வழங்கக்கூடாது அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. இது சம்பந்தமா தேர்தல் ஆணையம் 24 மணி நேரத்துல பதிலளிக்க வேண்டும் என்றும் தகவல் கொடுத்திருக்காங்க. ஆனால் இனி வரும் காலங்களில் தொடர்ச்சியாக 2 நாட்கள் விடுமுறை என்பதாலும், அடுத்தடுத்த திங்கட்கிழமைகள்ல நிறைய வழக்கு இருக்கிறதாலும், இந்த விசாரணையானது வருகின்ற 26ஆம் தேதி எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு சிக்கல் என்றால், என்னதான் 26ஆம் தேதி இந்த வழக்கானது விசாரிக்கப்பட்டு மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளும் அண்ணன் சீமான் அவர்களும் தேர்தலை மிக வீரியமாக சந்திப்பதற்கு தயாராயிட்டாங்க என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். ஏனென்றால் சின்னம் இல்லாமலே இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்த பேரையும் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்னவென்று கேட்கும் அளவிற்கு நாம் தமிழர் கட்சியின் இணையதள பாசறையும் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளும் கொண்டு சென்று விட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு பரவலா தொடர்ச்சியாக ட்விட்டர் ட்ரெண்டாக இருக்கட்டும், எக்ஸ் தளத்துல ட்ரெண்டாக இருக்கட்டும், இந்த தொடர்ச்சியாக எக்ஸ் தளம் மற்றும் இணையதளங்கள்ல ட்ரெண்டாக இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்னன்றதுதான். குழந்தையில இருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன என்ற ஒரு விளம்பரத்தை முன் வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாற்றி இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியிலும் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளும். அதனால் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த சின்னமா இருந்தாலும் இந்த வாட்டி தேடி சென்று போயிட்டு வாக்களிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர்கள் சின்னத்தை முடக்காம இருந்தா கூட நாம் தமிழர் கட்சிக்கு விழுகின்ற வாக்கு விழுந்திருக்கும். ஆனால் இவர்கள் சின்னத்தை முடக்கி தம்பிகளை உசுப்பேத்தி விட்டது இல்லாம அண்ணன் சீமானையும் வெளியேற்றி விட்டு இன்னைக்கு தமிழக மக்களின் மனதில் நாம் தமிழர் கட்சிக்கு இது அளிக்கப்பட்ட ஒரு அநீதி என்றும் இதற்கு கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் ஒரு பதிலளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தமிழக மக்களிடத்திலே இந்த ஆளும் வர்க்கத்தினர் ஏற்படுத்தி விட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது அரசியல் களத்தில். மீண்டும் இது போல நல்ல தகவல்களுடன் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.